எப்படி ஒரு நோயை ஈர்ப்பு விதியில் நம்ம குணமாக்கி கொள்வது. இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம எங்களோட உடலுக்கு வர்ற வியாதிகளையோ இல்லை ஒரு தவிர்க்க முடியாத ஆரோக்கிய குறைபாடுகளோ சரி பண்ணி கொள்ள முடியுமான்னு கேட்டால் முடியும். பட் இந்த கேள்வி இந்த வீடியோ பண்ணணுன்ற ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ரீசெண்டாக கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே விட்டுட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன், நான் எதுவுமே அதை பற்றி ஒரி பண்ணிக்கொள்ளல, நான் என் வேலையை பார்த்துட்டே போயிட்டேன். பட் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ரிஸ்கியானது. பட் அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும். பட் டாக்டர் டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 மாதம் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க அது பரவாயில்ல, அந்த 3 மாதம் கழிச்சு கூட அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறது ஐடியாவில் இல்லை. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த நோக்கம் தப்பானது. உங்கள்கிட்ட அதை பண்ணுறதுக்கான காசு இருக்குது, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களோட ஜாப்பில் நிறைய சம்பாதிச்சு நீங்கள் பணம் நிறைய வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு வருதுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் நான் பிரபஞ்சத்தை நம்பிட்டே இருக்கேன், இது சரி பண்ணி கொடுத்துடும் இன்னும் முட்டாள்தனமான ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே எப்போ நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு நோய்க்காக நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்துக்காக போகிறோம்னா அந்த நோய்க்கு மருத்துவத்திலே ஒரு ஹெல்ப் பண்ண கிடைக்க மாட்டேங்குது. வேறு வழிகளே இல்லை, இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம இங்கே லோ ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம். சில பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க, நர்வ் சிஸ்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, சரி பண்ண முடியலை, ரொமாட்டிக் ஆர்த்ரிட்டிக்ஸ்ன்ற நோய்கள் இருக்குது, அதுக்கு மெடிசனில் அவ்வளவு பர்ஃபெக்டான மருந்துகள் இல்லை, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, பட் பர்ஃபெக்டாக சில மருந்துகள் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி கொள்ளலாம், வேறு சில நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி நீங்கள் எப்போவுமே ஒரு மருத்துவத்தை நாடுறதோ இல்லை மருத்துவமனையில் சில விஷயங்களுக்காக போகிறதோ, ஒரு சின்ன ஃபீவருக்கு 2 டேப்லெட் போடுறதோ லோ ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. இதை நீங்கள் முதல்ல ஆழமாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன ஒரு காய்ச்சல் வந்தோடனே பிரபஞ்சமேன்னு கூடிடுறாங்க. ஒன்றுமில்லை, காய்ச்சல்ன்றது உங்களுக்கு உடம்புக்கு வர்ற ஒரு நோயை உங்களோட உடல் எதிர்த்து போராடுறது, அதுக்கான செயல்பாடு தான் காய்ச்சல், ஃபீவர்ன்றது. ஸோ நீங்கள் அதுக்கு வெறுமனே நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் போதுமானது. அவள் இப்படி இதை போட்டு குழப்பி கொள்ளாமல் அழகாக அந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. இதுக்காக நான் பிரபஞ்சக்கிட்ட போகிறேன், இது உண்மையிலேயே ஒரு பிரச்சனையான பிரபஞ்சத்துக்கு போகிற அளவுக்கான இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு மோசமான ஒரு பிரச்சனையான்றதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி மோசமான ஒரு பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் இது எப்படி பிரபஞ்சம் எனக்கு தீர்த்து வைக்க போகுது, இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி எனக்கு கொண்டு வர போகுதுன்னா, இங்கே நீங்கள் அதுக்கு முதல் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். இந்த உடல் எப்படி இயங்குது, இது செல்களான கூட்டுத்தொகுதி இந்த உடல் இல்லையா? ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே எப்படி அது இயங்கணும்னு நினைக்குதோ அந்த வகையில் அது எங்களுக்கு இயக்கத்தை கொடுக்குது. அதுதான் சில சமயங்கள் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நோய்வாய்ப்படுறதுக்கான காரணமும் இந்த இயக்கப்பாடுகள் மட்டும்தான். இது எங்கேருந்து வருதுன்னா, இது ஆழமாக உங்களோட மனதோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. இதுதான் அதனோட அடிப்படை. அப்போ இங்கே மனதில் சேஞ்சஸை கொண்டு வர்றது மூலமாக உங்களோட உடலில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரி, இது எப்படி கொண்டு வர்றேன்னு கேட்டால், நான் அதுக்கு சில சாம்பிள் ஸ்டோரிஸ் சொல்கிறேன். இது கற்பனை கதைகள் கிடையாது, உண்மையிலே நடந்த ஸ்டோரிஸ். நீங்கள் இது சம்மந்தமான ரிசர்ச்சர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த கதைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதே மாதிரி 1957 நினைக்கிறேன், அந்த டைமில் மிஸ்டர் ரைட்ன்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ஹை லெவல் கேன்சர் ஒன்று, அவருக்கு உடலில் கொப்பளங்கள் சிலது உருவாகி இருந்துச்சு. அப்போ அவருடைய டாக்டர் என்ன பண்ணார், ஒரு பொய்யான ஒரு மருந்து ஒன்று அவருக்கு உண்மைன்னு சொல்லி இது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும்னு சொல்லி அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ இது அவர் கடைசி காலத்தில் அவர் சாகிற டைமில் இருக்கிறதால அவர் டெஸ்டிங்குக்காக அப்படி ஒன்று பண்ணுறாரு. அந்த பண்ணினதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவரோட உடம்பில் இருக்க கொப்பளங்கள் உடைஞ்சு, அந்த நீர்த்தேக்கங்கள் உடைஞ்சு அவருக்கு அது சரியாக ஆரம்பிக்குது. இவர் சரியாகி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் வீட்டையும் போக ஆரம்பிச்சிட்டார். அவரோட அந்த கேன்சர் அவருக்கு முழுமையாகவே குணமாயிடுறார் அந்த கேன்சரில் இருந்து. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நியூஸ் ஒன்று வருது, என்னென்னா அப்படி ஒரு ட்ரக்ஸே இல்லை, அது ஒரு ஃபேக்கான ட்ரக்ஸ்ன்ற நியூஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதை பார்த்த உடனே இவர் மைண்ட் அவுட்டில் குழம்ப ஆரம்பிச்ச உடனே எகைன் இவருக்கு அந்த கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, அவர் நம்பினப்போ அது ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் அவர் மைண்டில் கொஷனில் உருவாக்கினது ஒன்று திரும்பி அவருக்கு கொப்பளங்கள் வருது, திரும்பி அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. இப்போ இந்த டாக்டரோட கதைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவரோட மனம் எப்படி இவரோட உடலில் பெரிய தாக்கத்தை கொண்டு வருதுன்றதை கவனித்த அந்த டாக்டர் என்ன பண்ணார், அந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு ஷிப்பில் வந்தால் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நான் இதில் ஒரிஜினல் ட்ரக்ஸ் வச்சுருக்கேன், அந்த மருந்துகள் உனக்கு ஹெல்ப் ஆகும் சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்குறாரு. அதுவும் ஒரு பொய்யான ட்ரக்ஸ் தான். பட் என்ன ஆகுது, அது எகெயின் அவருக்கு கரெக்டான வேலை ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. திரும்பி அவரோட கொப்பளங்கள் கிட்டத்தட்ட அவங்களோட ரெக்கார்ட்ஸ் படி 3 நாளுக்குள்ள அவங்க குணமாகறாங்க.
இந்த மிஸ்டர் ரைட் குணமானதிலிருந்து திரும்பி ஒரு 3 நாள் கழித்து அவர் எகெயின் குணமானதுக்கு அப்புறம் எகெயின் அவருக்கு சில கொஷின்கள் வருது, எகெயின் டவுட்டுகள் வருது. திரும்பியும் அவர் கேன்சர் திரும்பியும் அவருக்கு பிடிக்கப்பட்டு அவர் கடைசியாக இறந்தே போயிடுறாரு. அவர் குணமாகாமல் இறந்தே போயிடுறாரு. இது ஒரு நம்பிக்கை சார்ந்து அவரோட மனம் எப்படி நம்புதோ அது சார்ந்து அவர் உடலில் எப்படியான மாற்றங்களை கொண்டு வருது. இப்போ நீங்கள் சில கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சில பைனரி பீட்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது நான் நலமோடு இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட அஃபர்மேஷன்ஸோட சம்மந்தப்படுது. அதோட சம் பைனரி பீட்ஸ் போட்டு அதை வந்து அதுலேருந்து க்யூர் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் இப்போ நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கொள்கிறீங்க, ப்ளஸ் உங்களோட இந்த மெடிசின்ஸ் கொடுக்க முடியாத நம்பிக்கையும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நோய் வரும்போது நீங்கள் உடைஞ்சு விழுந்துருவீங்க, உங்களை அதுலேருந்து தூக்கிவிட முடியாது. உங்களை பார்க்குற எல்லாருமே அந்த நோயாளியாக பார்க்கும்போது அந்த வட்டத்தில் சுற்றுறீங்க. அப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது சார்ந்து மனதுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று தேவைப்படுது. அப்போ அந்த நம்பிக்கை அந்த பைனரி பீட்ஸோடும் அஃபர்மேஷன்ஸோடையும் கொண்டு போகும்போது அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இந்த அஃபர்மேஷன்ஸ் 100% உங்களுக்கு கொண்டு போக முடியுமான்னா, நம்ம அந்த அஃபர்மேஷன்ஸை கேட்கும் போதே நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடுது. என்னென்னு, நமக்கு வந்து நோய் இருக்கிறதால தான் நான் ஆரோக்கியம்னு சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே ஆரோக்கியமாக இருக்கிற பர்சன் நான் ஆரோக்கியமாக இருக்க சொல்லிக்கிறதோ இல்லை கேட்குறதோ பண்ண மாட்டாங்க. அப்போ அஃபர்மேஷன்ஸ் 100% எங்களுக்கு ஒர்க் ஆக போகிறதில்ல. பட் அதுக்கு சில நுட்பங்கள் மூலமாக இதிலிருந்து உங்களை அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஒரு 80% வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. நான் ஸ்க்ரீனிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் பிஎம்எக்ஸோட கண்டெக்ட் நம்பர் தர்றேன். உங்களுக்கு இதே மாதிரி தவிர்க்க முடியாத நோய்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையை கூட்டுறதுக்காக இன்னொரு ஸ்டோரி ஒன்று கொண்டு வரேன். இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி ஒரு நோய் கொண்டு ஒருத்தரோட கதை. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து கொஞ்சம் ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததால் இவருக்கு வந்து அந்த ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்ததுக்கு அதாவது ஒரு குட் ஃபீலோடு நான் மாறணும். இந்த விஷயங்கள் நான் வந்து இந்த ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அவர் நினைக்கிற ஒரு அக்கௌண்ட் ஒரு சம் ஒர்க் செய்கிறவர். அப்போ அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்கு அவருக்கு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு வருது. இப்போ இந்த ஒர்க்குக்கு போகிற நபருக்கு வந்து சுகர் இருக்குது, அவருக்கு வந்து இபி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கார் இவர். இப்போ மற்ற பர்சன் வந்து கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக அவர் வந்து ஃபன் பண்ணுற ஒரு பர்சன். இப்போ என்னென்னா, இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ள அந்த ஜாப் பண்ணுற அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ள அந்த பர்சனோட ரத்தத்தை செக் பண்ணும்போது அங்கே அவருக்கு வந்து சுகர் இருக்கிறதாகவும் டயபெட்டிஸ் இருக்கிறதாகவும், அதோட இந்த அடுத்த பர்சனாலிட்டி வந்து செக் பண்ணும்போது அதே சேம் ரத்தம் தான் இல்லையா, அது மாற போகிறது இல்லை. அங்கேயும் செக் பண்ணும்போது நமக்கு அதே டயபெட்டிஸ் வந்து அங்கே இருந்திருக்கணும். பட் அந்த ரத்தத்தை மற்றவரோட டிஸார்டரில் செக் பண்ணும்போது அங்கே அவருக்கு டயபெட்டிஸ் வந்து கிடையாது. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு சொல்லி குழம்பி போனதுக்கப்புறம் தான் எங்களோட மனம் எங்களோட உடல் கூறுகளில் இருக்கிற நோய்களை கூட டிசைட் பண்ணுற அளவுக்கு, அதாவது இவருக்கு ஸ்ட்ரெஸ்லும் இதிலும் இருக்கும்போது அங்கே அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதே அவரோட அந்த பர்சனாலிட்டி டிஸார்டரால் வந்த அந்த பர்டிகுலர் பர்சனில் வந்து எந்த நோயுமே இங்கே கிடையாது. அப்போ இங்கே நோயன்றதே அது ரத்தத்தில் இல்லை, அது உங்களோட மனதில் இருக்குன்றது ஆழமாக புரியக்கூடிய மாதிரி இருக்குது. இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நான் சொல்ல போகிறேன்னா ஒரு 6-7 ஸ்டோரிஸ் இந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய இடங்கள் நடந்திருக்கு. சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு மார்பக புற்றுநோயை நான் வந்து சில படங்கள் பார்க்குறது மூலமாக மிஸ்டர் மீன் படங்கள் பார்க்குறது மூலமாக சந்தோஷமாக இருந்தாலும் நான் நிறைவேற்றிக்கொண்டேன். சில நோய்கள் வந்து நான் வேறு விஷயங்கள் நான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆனதால் நான் மறந்தே போய் அதுகள்லேருந்து வெளியே வந்தேன். இப்படியா ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பேன் நம்ம. ஏன்னா உங்களோட மனதில் ஒரு விஷயத்தை மாற்றுறது மூலமாக சரியான நுட்பமான எங்களோட டாஸ்க்கள் மூலமாகவும் ஒரு சில மாற்ற முடியாத ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும்ன்றது ஆதாரபூர்வமாகவே கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. விஎம்எக்டட்லும் நம்ம அதை பெருசாக ஓப்பனப்பாக சொல்கிறது இல்லை. ஏன்னா அதை சொல்லும்போது அது ஒரு வகையில் ஏமாற்ற வித்த மாதிரி ஆகிடும். நீங்கள் வாங்கி கேன்சருக்கு மருந்து இருக்குது, மனதை மாற்று மூலம் மாற்ற முடியும் போது கொண்ட முடியாது. அது அப்படி ஓப்பனப்பாக நம்ம சொல்லும்போது அது ஏமாத்துற மாதிரி ஆகிடும். பட் இங்கேயும் நம்ம சில ஹெல்த் இஷ்யூஸை சரியான வேலை அழகாக கொண்டு போயிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ஆழமாக அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கொள்ளணும், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்கள் நீங்கள் தேவைப்படுதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் ஸ்க்ரீனிலும் நான் உங்களுக்கு பிஎம்எக்டோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதுக்குரிய ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.